This is a famous painting. It features Julius Caesar and Alexander the Great. Alexander the Greatoட சிலை அங்கே இருக்குது. ஜூலியஸ் சீசர் பக்கத்தில் நின்றுட்டுருக்கார். என்னவா இருக்கும்? என்ன யோசிச்சுட்டு இருப்பாரா இருக்கும்? கேன் யூ கெஸ்? வணக்கம். ரீசெண்டாக நான் ஒரு புஸ்தகம் படித்தேன். ஜஸ்ட் எஸ்டர்டே ஐ ஃபினிஷ்ட் ரீடிங் இட். இட்ஸ் கால்ட் ரேஞ்ச். அதுலேயும் அந்த சப்டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒய் ஜென்ரலிஸ்ட்ஸ் ட்ரையம் இன் அ ஸ்பெஷலைஸ்ட் வேர்ல்ட். ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ ரியலி லவ் த புக். டேவிட் எப்ஸ்டைன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார். அந்த புக்குடைய கன்க்ளூஷன், த லாஸ்ட் சாப்டர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கன்க்ளூட் பண்ணுற விஷயம் ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். ஐ வாண்டட் டு ஷேர் தட் வித் யூ. ஹீ ஸ்டார்ட்ஸ் வித் திஸ் மெசேஜ். ஹீ சேஸ், இந்த புஸ்தகம் எழுத ஆரம்பித்த போது எனக்கு 2 ரியாக்ஷன் தான் வந்தது மக்கள்கிட்டேருந்து. முதல் இது நம்பவே முடியலையே, வாட் யூ மீன், இஸ் திஸ் ரியலி, கேன் திஸ் பி பாசிபிள் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன். அண்ட் த செகண்ட் ரியாக்ஷன் வாஸ், ஓகே, கிவ் மீ ஒன் லைன் அட்வைஸ், கேன் யூ compress everything into a summary and tell me what is the advice அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொல்கிறார், எவ்வளவோ ரிசர்ச் பண்ணியிருக்கேன், எத்தனையோ பேரை பற்றி படிச்சிருக்கேன், அத்தனை புது விஷயங்கள் கற்றுண்டேன், அதை எப்படி ஒன் லைனில் கூற முடியும்னே எனக்கு தெரியலை. ஹவு கேன் ஐ, அதாவது வேன் காஃப் பற்றி படித்தேன், ஆண்ட்ரே டைம் பற்றி ரிசர்ச் பண்ணேன், ஃப்ரான்சிஸ் ஹெசல்பைன் பற்றி நான் படித்தேன். How can I really compress the whole thing? And it is a place optimized for you alone. உனக்கு மட்டுமே உகந்த, உனக்கு மட்டுமே கரெக்டாக இருக்கிற ஒரு இடம் அது. அதை எப்படிடா ஒன் சென்டென்ஸில் சொல்ல முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு, he also adds another bet. என்னுடைய இந்த புஸ்தகம் எழுதும் முயற்சி கூட it was inefficient. சுருக்கமாக ஒன் லைனில் சொல்கிற மாதிரி சிம்பிளாக ஒரு வருஷத்துலேயோ ஒரு மாதத்துலேயோ முடிச்சிடல இந்த புஸ்தகத்தை. இட் ரிக்வயர்ட் அ லாட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் மெனி ஆஃப் தெம் வேர் டெட் எண்ட்ஸ். இது என்ன, அது என்ன, அங்கே என்ன, இங்கே என்னன்னு நிறைய எஃபர்ட் போட வேண்டியதாக இருந்தது. புஸ்தகத்தில் எதை பற்றி பேசுகிறேனோ அதை பற்றி தான் என் வாழ்க்கையும் நிர்ணயமானது அந்த புஸ்தகத்தை எழுதும் போது அப்படின்னு ரொம்ப அழகாக ஒரு ரிகர்சிவ் ரெஃபரன்ஸ் கொடுக்குறார். அண்ட் தென் ஹீ சேஸ், இது நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட பார்த்துருப்பீங்க, இதுதான் பிளானுப்பா, ஏலேருந்து பி போனோம், அப்படியே நேராக போயிட்டு இருந்தால் வந்துடும் அப்படின்னு நினச்சி தான் நம்மளை எல்லாரும் மயக்கிறாங்க. பட் த ரியாலிட்டி இஸ் ப்ராபப்ளி திஸ் காம்ப்ளிகேட்டட். இவ்வளவு நெளிவு சுழிவுகளும், இத்தனை சேலஞ்சஸும், இத்தனை அப்டக்கிள்ஸும் தாண்டி தான், இத்தனை டிஸ்ட்ராக்ஷன்ஸும் தாண்டி தான் யூ வில் ப்ராபப்ளி ரீச் யுவர் எண்ட் கோல் அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. என்னுடைய புஸ்தகம் எழுதுகிற இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் அதை தான் பார்த்தேன் அப்படிங்கிறார். And he leaves that sentence. He says, experimentation is not a tidy prescription. இந்தாங்க இந்த மருந்தை தினம் காத்தால சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாதிரி இல்லைங்க சக்சஸ். That is not what life is all about. He gives the example of Edison. We know him, greatest inventor of all time perhaps. அவர் நம்மளுக்கு பல்பு கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் கிராமஃபோன் பற்றி ரிசர்ச் பண்ணார். அப்புறம் பேசிக் ப்ரொஜெக்ஷன், அந்த மூவி ப்ரொஜெக்டருக்கெல்லாம் முன்னோடியா ஒரு ப்ரொஜெக்டர் கான்செப்டை சொன்னார். அதெல்லாம் சரி, பட் வாட் அபவுட் தி அதர் பேட்டன்ஸ் தட் ஹி ஹேஸ்? அவருக்கு தான் 1000 பேட்டன்ஸ் ஆச்சே. பாக்கி இருக்கிற 997 எதை பத்திங்க? இந்த 3 மாதிரி அதெல்லாம் ஏன் சக்சீட் ஆகலைங்க? ஓ, இந்த 3 சக்சீட் ஆகிறதுக்கு காரணமே அத்தனை முறை அவர் முயற்சி பண்ணதுனால தானோ? And then he makes another reference. What about Shakespeare? He asks. Yes, you all remember Macbeth. Yes, just before Macbeth, yes, you all remember King Lear. But did you know, did anybody know that between King Lear and Macbeth, there was a Timon of Athens? தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதை பற்றி அந்த கதைன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? What happened? Even the greatest of the greats actually
struggle through a lot more than mainstream media tells us about. Take a look at this lady. Her name is Whitehead. Rachel Whitehead அப்படிங்கிறவங்க, she got the Turner Award. The Turner Award is the greatest artist of the year, the most artistic creation of the year க்கு கொடுக்கிற award. She was the first woman to win it, a Britisher. And what is interesting about it அப்படின்னா, அதே வருடம், earlier in the same year, she had won the Anti-Turner Award. What is that? It is for the worst artistic creation of the year. எப்படிங்க ஒரு ஆர்டிஸ்டால the worst as well as the best in the same year ஜெயிக்க முடியும்? Range. He talks about a game. We are misled. ஒரு கிரிக்கெட் கேமையே எடுத்துட்டீங்கன்னா கூட we are misled. ஓகே, சரியா ஹேண்டில் பண்ணலன்னா அவுட்டு, நல்லா ஹேண்டில் பண்ணா ஒரு ரன், ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணா 4 ரன் 6 ரன். He says the rules are actually different. We are misled. கிரிக்கெட்டையும் பேஸ்பாலையும் பார்த்து we are misled. If we tell you that the rule of this new game is, if it runs till the boundary, it is 500 runs. If it is crossing the boundary without a bounce, it is 1,000 runs. How will cricket be? How many risky shots will players play? That is closer to reality. அப்படின்னு சொல்றார். He says, breakthrough creation. உடைச்சு ஒரு திருப்பி போட்டு கன்வென்ஷன்ஸ் எல்லாம் மாத்துற மாதிரி ஒரு பிரேக் த்ரூ கிரியேஷன் யாராவது கொண்டு வரணும்னா, first of all, it is very hard. Don't think it is easy. Secondly, it is inconsistent. By inconsistent, he means இதே மாதிரி எஃபர்ட்டை இன்னொரு இடத்துல இன்னொருத்தர் போட்டா ஒர்க் ஆகுமா? Sorry, we can't assure you. And the third thing, the worst cut of it all அப்படின்னே சொல்லலாம். He says, in the beginning stages, it won't be any different from a recipe for failure. ஒருத்தன் தோக்கிறதுக்கு எதெல்லாம் பண்ணானோ அதையே தான் இன்னொருத்தன் எவென்ச்சுவலி ஜெயிக்கிறதுக்கு பண்ணியிருப்பான். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல how do we even attempt breakthroughs? That's the challenge. That key, the key chain, that was the motive picture in the cover. என்ன அந்த key chain அப்படின்னா அதுதான் range. He says power of breadth. அந்த எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படிங்கிற அந்த breadth ரொம்ப முக்கியம். Diverse experience. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், ஏதாவது கேதர் பண்ணிக்கலாம், என்னைக்காவது உபயோகமா இருக்கும் அப்படிங்கிற அந்த டைவர்சிட்டி இன் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஒரு இன்டர்டிசிப்ளினரி எக்ஸ்ப்ளோரேஷன் வேணும். எந்த துறை இருந்தாலும் அதில் எப்படிப்பா முன்னுக்கு வருது, அதுல என்னப்பா பழைப்பு, அதுல என்னப்பா சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு there has to be this omnivorous absorption அப்படிங்கிறார். And he also says, don't decide what you should be before you understand who you are. நீ யாருன்னு தெரிஞ்சுக்கடா, அதுக்கப்புறம் தானேடா மீனிங்ஃபுல்லா நான் யாரா ஆகணும், என்னவா முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு யோசிக்க முடியும். இப்போ ஒரு கதவு இருக்கு, அந்த கதவுக்கு ஒரு சாவி ஓட்ட தெரியறது. ஒரே ஒரு சாவியை எடுத்துக்கிட்டு 1 கிலோமீட்டர் நடப்பீங்களா, அல்லது 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற அந்த சாவி ஓட்டைக்குள்ள விடுறதுக்கு இருக்கிற ஒரு 10-15 சாவியை கொத்தா எடுத்துட்டு போவீங்களா? Understand who you are. This is a famous painting. It features Julius Caesar and Alexander the Great. Alexander the Great ஓட சிலை அங்க இருக்கு, ஜூலியஸ் சீசர் பக்கத்துல நின்றுட்டு இருக்காரு. என்னவா இருக்கும், என்ன யோசிச்சுட்டு இருப்பாரா இருக்கும்? Can you guess? இப்படி நிஜமாவே ஒரு விஷயம் நடந்ததாம். அலெக்சாண்டர் த கிரேட் 32 வயசுல செத்துட்டார். The greatest ruler of the whole known world இருந்துட்டு செத்துட்டார். ஜூலியஸ் சீசருக்கு இப்போ 33 வயசாம் இந்த மொமெண்ட்ல. ரொம்ப ஒன்றும் அச்சீவ் பண்ணிருக்கலாம். ஓரத்துல அந்த பில்லர் மேல சாஞ்சுக்கிட்டு அழுதுட்டு இருந்தான். என்னங்க அப்படின்னு போய் எல்லாம் கேட்டதுக்கு, என்னால இந்த வலியை தாங்க முடியல, I don't think I'll ever be so great அப்படின்னா.
But we know now how great, what an amazing person he became-ங்கிறது நம்மளுக்கு இப்ப தெரியும். Almost as famous as Alexander the Great. But அந்த மொமெண்ட்ல he was wondering, will I ever be? Can I be of any meaning at all in this world, on this earth? அப்படின்னா ஸோ இந்த 2 கேள்விகள் அப்படின்னு வந்ததுன்னு ஆரம்பிச்சோம் இல்லையா? என்னால் நம்பவே முடியலன்னு ஒன்று, ஏதாவது ஒரு லைன் அட்வைஸ் இருக்கா அப்படின்னு இன்னும். ஸோ கடைசியில் ஒரு லைன் அட்வைஸாக கேட்டே தீர்வியா, சரி இந்தா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு he gives this one line advice. David Epstein says, don't feel behind. பின்னுக்கு தள்ளிவிடப்பட்ட மாதிரியோ பின்தங்கிவிட்ட மாதிரியோ மற்றவங்களோட கம்பேர் பண்ணி do not feel behind. ஏன் அந்த do not feel behind சொல்றார் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற ஸ்பீட், ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற இலக்கு, ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற அப்ரோச், ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற ஸ்கில். Compare yourself only with your past version. Do not end up comparing with others because அவங்க போற இடம் வேறையா இருக்கலாம், போற வழி வேறையா இருக்கலாம், ஆசைப்படுறது வேற விஷயங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். வாட்ஸ் தி க்ளோசிங் தாட் அப்படின்னா, if you don't know where you're going, how will you know when you get there? If you don't know where you're going, probably every road will get you there. இல்லையா?